தடையை உடைத்தல். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 33 வரை. இது பேதுரு மற்றும் கொர்னேலியஸின் சக்தி வாய்ந்த கதையைச் சொல்கிறது. யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையிலான தடைகளை கடவுள் உடைக்கிறார். இனம், கலாச்சாரம் அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் இயேசுவின் செய்தி அனைவருக்கும் பொதுவானது என்பதை இது நினைவூட்டுகிறது. கடவுளின் உள்ளடக்கிய அன்பை புரிந்து கொள்வது. இந்த பகுதியில் யூதரான பேதுரு புறஜாதியான கொர்னேலியஸை சந்திக்க அழைக்கப்படுகிறார். பாரம்பரியமாக யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையே ஒரு இறுக்கமான உறவு இருந்தது. ஆனால் கடவுள் அவர்களை ஒன்றிணைக்கும் திட்டத்தை கொண்டிருந்தார். பேதுருவின் ஆரம்ப தயக்கம் ஒரு தெய்வீக தரிசனத்தின் மூலம் சமாளிக்கப்பட்டு, கடவுளின் அன்புக்கு எல்லைகள் இல்லை என்பதை அவருக்கு கற்பிக்கிறது. நாமும் நமது தப்பெண்ணங்கள் மற்றும் தீர்ப்புகளுக்கு அப்பால் பார்க்க அழைக்கப்பட்டுள்ளோம். கடவுளின் அன்பு அனைத்து மனிதகுலத்திற்கும் உள்ளது என்பதை புரிந்து கொள்கிறோம். இந்த செய்தி பன்முகத்தன்மையை தழுவி பாராட்டவும், கடவுளின் கண்களால் மற்றவர்களை பார்க்கவும் நம்மை தூண்டுகிறது. தனிப்பட்ட தடைகளை உடைத்தல். கொர்னேலியஸின் வீட்டிற்கு பேதுருவின் பயணம் தனிப்பட்ட அச்சங்கள் மற்றும் தப்பெண்ணங்களை வெல்வதை குறிக்கிறது. நம் வாழ்வில் முன்கூட்டிய கருத்துக்கள் அல்லது கடந்த கால அனுபவங்கள் காரணமாக மற்றவர்களிடமிருந்து நம்மை பிரிக்கும் சுவர்களை நாம் அடிக்கடி கட்டுகிறோம். நமது ஆறுதல் மண்டலங்களுக்கு வெளியே காலடி எடுத்து வைக்க நாம் தயங்கலாம். உங்களிடமிருந்து வேறுபட்ட ஒருவரை அணுகுவதிலிருந்து பயம் உங்களை தடுத்த ஒரு காலத்தை நினைத்து பாருங்கள். பேதுருவின் உதாரணம் உங்களை ஊக்குவிக்கட்டும். விசுவாசத்தின் அந்த படியை எடுத்து வையுங்கள். உங்கள் இதயத்திற்குள் உள்ள தடைகளை உடைத்து மற்றவர்கள் மூலம் கடவுளின் அன்பின் அழகை கண்டறியவும். நமது விசுவாசத்தை தைரியமாக வாழ்வது. கடவுளின் தூண்டுதலை பின்பற்ற பேதுருவின் விருப்பம். யூதர்கள் மற்றும் புறஜாதியினர் என அவரது செய்தியைக் கேட்ட அனைவரின் மீதும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்கு வழிவகுத்தது. அவரது கீழ்ப்படிதல் ஒரு அற்புதமான திருப்பு முனைக்கு வழிவகுத்தது. நாம் விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்கும்போது கடவுள் நம் மூலமாகச் செயல்படுவார் என்பதை நம்பி தைரியமாக நம் விசுவாசத்தை வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். தடைகளை தகர்த்தெறிந்து வாழ நாம் முயலும்போது எடுக்க வேண்டிய நடைமுறை நடவடிக்கைகள் இங்கே. உங்களிடமிருந்து வேறுபட்டவர்களுக்கு உங்கள் இதயத்தை திறக்க கடவுளிடம் தினமும் ஜெபிக்கவும். தீர்ப்பளிப்பதை விட புரிந்து கொள்ள முயற்சித்து வேண்டுமென்றே உரையாடல்களில் ஈடுபடுங்கள். பல்வேறு சமூகங்களில் சேவை செய்யுங்கள். தேவைப்படும் இடங்களில் உதவி மற்றும் பச்சாதாபத்தை வழங்குங்கள். உங்கள் தேவாலய சமூகத்திற்கு புதியவர்களை அழைக்கவும், வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்கவும். பேதுரு மற்றும் கொர்னேலியஸின் கதை தடைகளை தகர்த்தெறிந்து அனைவருக்கும் தம்முடைய அன்பை நீட்டிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. நம்பிக்கை மற்றும் உள்ளடக்கிய செய்தியை உலகிற்கு கொண்டு செல்ல கடவுள் நம்மை பயன்படுத்துவார் என்று நம்பி தைரியம், இரக்கம் மற்றும் திறந்த இதயத்துடன் நாம் முன்னேறுவோம்.